சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு வம்பளுக்குறாங்க அவனால. என்னது இது? கூப்பிட்டுட்டு பேசாம நிக்கிய? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செய்தேன். இல்ல, தென்றல்ட்ட கொஞ்சம் பேசணும். இப்பயா? ஐயோ, திடுதிப்புன்னு கூப்பிட்டு சொல்லுதிய. அவன் வர என்ன சொல்லுவான்னு தெரியலையே. இல்ல, நேத்தே என் கூட பேசணும்னு சொல்லி தென்றலே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. நான் உங்க வீட்டுக்கு கூட வந்தேன். நெசமாவ சொல்லுதியே? தென்றல் உங்களுக்கு போன் போட்டாளா? ஆமாங்க, பாட்டி வந்ததால எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. தென்றல் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அதான். பாத்தியலா? என்கிட்ட கூட சொல்லாம உங்களுக்கு போன போட்டிருக்கான். ஆமா, என்ன பேசணும்னு சொன்னாலா? தெரியலங்க, நேர்ல வாங்க சொல்றேன்னு சொன்னா, அதான் என்ன சொல்ல கூப்பிட்டான்னு கேட்கணும். மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. அதான் ஊடு வரைக்கும் வந்தியல, அவகிட்ட என்னன்னு கேட்டிருக்க வேண்டியதானே? பாட்டியை பார்த்ததும் தென்றல் அமைதியாயிட்டா. நான் எப்படிங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்க முடியும்? பாட்டி தென்றலை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? கட்டிக்க போற பொண்ணோட பேசினா யாரு தப்பா நினைப்பாங்க? சரி விடுங்க. இப்ப என்ன, நீங்க தென்றல் கிட்ட பேசணும் அம்படுதானே? நான் கூட்டியாரேன். ஏங்க இங்கயா? இங்க கூட்டு வரீங்களா? பெறவு அவகிட்ட பேசணும்னு சொல்லுதியல்ல? எல்லாரும் இருக்கும்போது ரூம்குள்ள வச்சு பேசினா நல்லா இருக்காதுங்க. இங்கெல்லாம் வேணாம். அதுவும் இல்லாம தென்றலும் வரமாட்டா. பேசணும்னு சொல்லுதிய, வேணான்னு சொல்லுதிய. இப்ப நான் என்னதான் செய்ய? இங்க வேணாம், நான் மொட்டை மாடியில வெயிட் பண்றேன். அங்க வர சொல்றீங்களா? அப்படி சொல்லுதியலா? அதுவும் சரிதான். இப்போ மருதாணி போடுறதுக்கு தென்றல கூட்டிட்டு போயிருவேன். அது முடிஞ்சதும் எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிருவாங்க. அப்ப நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க மொட்டை மாடிக்கு வந்துருங்க. சரிங்க. அவ முடியாதுன்னு சொன்னா கூட எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வர சொல்லுங்க. என்ன செய்ய சொல்லுதிய? கன்வின்ஸ் பண்ணி வர சொல்ல சொன்னேன். எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியலையே. அது இல்லங்க. பாத்தியலா? இப்பதானே சொன்னேன் என்னைய தங்கச்சின்னு கூப்பிடுங்கன்னு. சரி 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 சரி. இல்ல தங்கச்சி, தென்றல் முடியாதுன்னு சொன்னாலும் நீ எப்படியாவது பேசி அவளை சரி பண்ணி மொட்டை மாடிக்கு அனுப்பி வைக்க சொல்றான். அம்மட்டு தானே, நீங்க எதுக்கும் வசனப்படாதீங்க. நான் எப்படியாச்சும் அவளை கூட்டியாரேன். சரி, நான் வாரேன். எனக்கு நிறைய சோலி கிடக்கு. டேய் மாப்ள, நம்ம நினைக்கிறத விட துளசி நமக்கு சப்போர்ட் பண்றாடா. உண்மையிலேயே உனக்கு குரு உச்சத்துல இருக்காரா? டேய், அந்த குருவே துளசி தான்டா. இவளை வச்சுதான் என் லைஃபே செட்டில் ஆக போகுது. ஹேய், மருதாணி நாமளே போட்டுக்கோமா. நீங்க திருநெல்வேலியில இருந்து வரீங்களா? ஆமா. உங்க பேர் என்னது? என் பேரு ஷாமினி. சரி. சரி, முதல்ல எனக்கு மெஹந்தி போட்டு விடுங்க. இல்ல இல்ல, எனக்கு போட்டு விடுங்க. இல்ல இல்ல, எனக்கு போடுங்க. இருங்க எல்லாரும். எதுக்கு இப்படி எல்லாரும் அக்காவை போட்டு நச்சரிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணுதிய? மருதாணி போடுறோம். அக்கா சொன்னா கேளுங்க. எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? எல்லாருக்கும் மெஹந்தி போடுவாங்க. முதல்ல கல்யாண பொண்ணுக்கு போட்டுட்டு தான் உங்க எல்லாருக்கும். நீங்க போய் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. இத கூட்டியாரேன். தென்றலே, ஏ புள்ள,